எந்த மண்ணிற்கு நீ ஆசைப்பட்டாயோ அதே மண்ணை வைத்து நான் உன்னை கொன்று போடுவேன். லூசிபரை கொன்று போட பரமதேவன் தேவையில்லை, வார்த்தை போதும். அல்லேலூயா. ஏன் உன்னையும் என்னையும் தேர்ந்தெடுக்கிறார்? மண். அல்லேலூயா. அதனால்தான் மண்ணின் மீது ஆசை கொண்டவன் மனுஷன் மீதும் ஆசை கொண்டிருக்கிறான். எந்த மண்ணை நீ விரும்பினாயோ, எந்த மண்ணிற்கு லூசிபர் நீ ஆசைப்பட்டாயோ அதே மண்ணினால் உன்னை நான் கொன்று போடுவேன். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், அதே மண் உன்னை கொன்று போடும். என் அன்புள்ள தேவனுடைய ஜனமே, நீயே அவனை கொல்லுகிற ஆயுதம். அல்லேலூயா. பூமியை மூடுகிறார் திரையினால் மூடுகிறார். ஏன் தெரியுமா? லூசிபர் பார்க்கிறான் என்ன நடக்கிறது, எப்படி உருவாக்க போகிறார், என்ன செய்கிறார் என்று. அவன் கண்களும் மறைந்தது. ஆமென், ஆமென். அங்கே மண்ணை எடுத்து பட்டயத்தை உருவாக்கினார். அதற்கு அவர் வைத்த பெயர் ஆதாம். எனக்கு தேவனுடைய அருமையான ஜனமே, ஆதாம் என்பவன் தேவன் உருவாக்கின மூடுபனியின் உரையிலிருந்து புறப்பட்ட மண்ணின் வாள். இதுதான் அர்த்தம். உரைக்கு எதை, வாளுக்கு எதை உரையாக்கினார்? பட்டயத்தை, மூடுபனி. அல்லேலூயா. மூடுபனிக்குள்ளாக, திரைக்குள்ளாக ஆதாம் என்ற பட்டயம் உருவாக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்காக? நிர்வாணத்தை காணக்கூடாது என்பதற்காக. தான் மனிதனை உருவாக்குகிற திட்டத்தை காணக்கூடாது என்பதற்காக. தான் பட்டயத்தை எப்படி உருவாக்குகிறோம் என்று காணக்கூடாது என்பதற்காக மூடுபனியை கர்த்தர் பூமியிலிருந்து எழுப்பினார். அல்லேலூயா. ஏன்? இப்பொழுது நான் ஆவியானவரிடத்தில் வருகிறேன். முதல் மனிதன் விழுந்து போனான். பட்டயமாக இருந்த அவன், பட்டயத்தை கையில் பிடித்த அவன் பிசாசிற்கு முன்பதாக சுழற்ற மறந்தபடியினால் அதை போட்டான். வலு சர்ப்பத்திற்கு முன்பதாக பட்டயத்தை சுழல வைக்க வேண்டியவன் அதை அவனுடைய கைகளிலே போட்டான். ஆகவேதான் கர்த்தர் அவனை துரத்தி சுழற் பட்டயத்தை காவல் வைத்தார். அல்லேலூயா. அதை ஏன் காவல் வைத்தார் தெரியுமா? நீயும் நானும் பெற்றுக்கொள்வதற்காக. நீ சுழற்ற வேண்டிய பட்டயம் இந்த சத்தியம். பட்டயத்தை விற்று வஸ்திரம் வாங்கு. இந்த பட்டயத்தை தேவனாகிய கர்த்தருடைய கையிலே நீ வெட்டி ஒப்பு கொடுத்தாயானால் கர்த்தர் உனக்கு வஸ்திரத்தால் மூடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆவியானவரிடத்திலே வரலாம். ஆவியானவர் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருக்கிறார். இப்பொழுது மறுபிறப்பு. ஒரு பிறப்பு தான் சாதாரண மண், இரண்டாவது பிறப்பு கிறிஸ்துவின் பிறப்பு. அல்லேலூயா. யாருக்கு பிறக்கிறோம்? You must born again. நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். அதற்காக மண் பண்படுத்தப்பட வேண்டும். எந்த மண் பண்படுத்தப்பட வேண்டும்? பூமியின் மண் பண்படுத்தப்பட வேண்டும். எப்படி பண்படுத்துவது? ஆதாம் இறந்து போய்விட்டான். மறுபடியும் ஒரு பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் கிறிஸ்துவின் சந்ததியாக. இந்த பூமியின் மண்ணை பண்படுத்த பூமியிலிருந்து மூடுபனி புறப்பட வேண்டும். அல்லேலூயா. பூமியிலிருந்து மறுபடியும் மூடுபனி புறப்பட வேண்டும். அதற்காக பிதா, வார்த்தை, ஆவியானவர் திட்டம் தீட்டுகிறார்கள். சத்தியத்தை பூமிக்கு அனுப்புகிறார்கள். சத்தியம் பூமியில் முளைத்தது. அவருக்கு வைத்த பெயர் இயேசு.
எஸ் எஸ். பரிசுத்த சத்தியமானவர் மண்ணின் சாயலை எடுக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் மறுபடியும் மண் என்ன செய்ய வேண்டும்? பண்படுத்த வேண்டும், பிசையப்பட வேண்டும், உருவாக்க வேண்டும், ஊதப்பட வேண்டும். எடுக்கிறார்கள். அப்பொழுது அவர் வந்தார். வந்து கல்வாரிக்கு செல்கிறார். கல்வாரிக்கு சென்று பிதா, வார்த்தை, ஆவியானவர் தயாராக இருக்கிறார்கள். குமாரன் இருக்கிறார். அல்லேலூயா.